ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏசா என்ன செய்கிறான் தெரியுமா? தகப்பனுக்கு பிரியமானதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறான். ஈசாக்கு சாப்பிட்டு 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 எனக்கு பிள்ளைப்பா ஏசா மாதிரி ஒரு பிள்ளை அப்படின்னு இருக்கும்போது ஏசா என்ன செய்கிறான் என்றால் 26:34 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏத்தியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். 35வது வசனம், அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும். இதுதான் திருப்பி போடாத அப்போ. ஒரு காரியம் செஞ்சு தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், இன்னொரு காரியத்தை செய்து தகப்பனை ரொம்ப வேதனைப்படுத்துகிறான், ரொம்ப வேதனைப்படுத்துகிறான். சில பெற்றோர் கூப்பிட்டு அழுவாங்க, பாஸ்டர் சர்ச்சு காரியத்துல எல்லாம் உடனே வாரான் பாஸ்டர், ஆனா ஸ்கூலுக்கு போகவே மாட்டேங்கிறான், புக்கை திறக்கவே மாட்டேங்கிறான். நீ திருப்பி போடாத அப்பமா இருந்தால் உன்னால் சிலர் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அது யார் தெரியுமா? உன்னை நேசிக்கிறவங்க, உனக்காய் உத்தரவாதம் எடுக்கிறவங்க, உன் எதிர்காலம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற உன் பெற்றோர், உன் போதகர், எல்லாவற்றுக்கும் மேல உன் மேல பிரியம் வைத்த ஆண்டவர். உன் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? ஏசா பாருங்க, ஏசாவுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பாவை பிரியப்படுத்துகிற அதே நேரத்தில் தன் மாம்சத்தையும் பிரியப்படுத்த பார்க்கிறான். இதுதான் திருப்பி படாத அப்போ. ஆண்டவரே, உங்களை நான் பிரியப்படுத்துறேன், ஆராதனைக்கு வந்து வீட்டுக்கு போய் என் மாம்சத்தை நான் பிரியப்படுத்துகிறேன். எபேசியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமும் மனசும் விரும்புகிறதை செய்கிறவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகள். எனவேதான் தமஸ்குவுக்கு போகிற வழியில கர்த்தர் பவுலை சந்திக்கும் போது இவர்தான் உண்மையான தெய்வம், இவர்தான் இயேசு என தெரிந்ததும் பவுல் கேட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? மொத்தம் 2 கேள்வி கேட்கிறார் பவுல். முதல் காரியம், ஆண்டவரே நீர் யார்? இது தெரியணும் எனக்கு. அது தெரிஞ்சிட்டு அடுத்து கேள்வி கேட்கிறார், நான் என்ன செய்ய? உங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியலையா? அதை முதல்ல கேளுங்க. வாழ்க்கையில பவுல் கேட்ட 2 கேள்வி, ஆண்டவர் நீர் யார்? நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நான் தான் ஜீவனுள்ள தேவன் இயேசு. இப்படி யோவான்ல என்ன சொல்றார்? மரித்தேன் ஆனாலும் இதோ. இப்படி ஒன்னும் பவுல்கிட்ட சொல்லல, நீ துன்பப்படுத்துற பாரு அந்த இயேசு, நீ கஷ்டப்படுத்துற பாரு அந்த இயேசு. அப்ப நான் இனி துன்பப்படுத்தாம இருக்க என்ன செய்யணும்? அடுத்து கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். எப்ராஹிம் திருப்பி படாத அப்போ ஏசாவை மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகி அப்படியே அப்பாவை பிரியப்படுத்துறோம். இன்னொரு காரியத்தை செஞ்சு மன நோவு, மனசு வலிக்குது. ஏசாவே, அப்பா வாய்க்கு ருசியா கொடுத்துட்ட, ஆனா மனசுக்கு வலிய கொடுத்துட்டியப்பா. அதுக்கப்புறம் ஏசா கொண்டு வரத ஈசாக்கால சாப்பிட முடியல தெரியுமா? ஈசாக்கால நிம்மதியா சாப்பிட முடியல தெரியுமா? அடுத்து சொல்றார், ஏசா வேட்டையாடி கொண்டு வரான். ஆனா அதுக்கு முன்னாடி யாக்கோபு வந்து என்ன செய்கிறான் தெரியுமா? கொண்டு கொடுத்து சாப்பிட வைக்கிறான். அவ்வளவுதான். ஒரு பக்கம் அவரை வேதனைப்படுத்தி, இன்னொரு புறம் அவருக்கு எல்லாம் செஞ்சுட்டு, இது தொடராது, இது நிலைக்காது. இதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ இந்த நிலையை விட்டு திரும்பு. ஆமே, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுகள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுகள் என்று கர்த்தர் பட்சத்தில் நின்று அன்று எலியா கூப்பிட்டது போல இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். நீ எந்த அளவுக்கு திருப்பி போடாத அப்பமா இருப்பாய். உன் அந்தரங்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா என்று வேதம் சொல்லி இருக்கிறதை
நீ மறந்து விட்டாயோ? நீ உன் அறைக்கதவை அடைக்கும் போதே அவர் உன் அந்தரங்கத்தில் இருப்பதை மறந்தா நீ மொபைல் எடுத்து பார்க்கிற? நீ யாரோடு பேசி கொண்டிருக்கிறாய்? சர்ச்சில் வந்து 2 கைகளை விரித்து இயேசுவே நீர் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லுகிறாய். வீட்டில் போய் இதே வார்த்தைய நீ வேற யார்கிட்ட பேசுற? நீ வேற யார்கிட்ட சொல்ற? எப்ராயிமே, நீ திருப்பி போடாத அப்பமா இருக்கும் வரைக்கும் உன் வாழ்க்கையில அவர் வைத்த திட்டத்தை நீ பார்க்க முடியாது. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது. இந்த நிலையை விட்டு திரும்ப. யோராம் என்கிற ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப் ஏசபேலுக்கு பிறந்த மகன் யோராம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. தன் தகப்பன் பண்ணி வைத்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே தம்பிங்க சொல்லுங்க, அவைகளிலே சிக்கி கொண்டது. ஒன்ன விட்டுட்டான். போன யூத் மீட்டிங்ல ஒன்ன விட்டேன், இந்த யூத் மீட்டிங்ல இன்னொன்னு விட்டு, அடுத்த யூத் மீட்டிங்ல நான் 10ல் 8 காரியம் விட்டுட்டேன் பிரதர். இன்னும் 2 தான். ஒன்ன விட்டுட்டான், இன்னொன்னுல சிக்கி கொண்டிருக்கிறான். நெகேமியா சொல்றார், பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். சிம்சோனை குறித்து நாம் கொஞ்சம் முன்னாடி ஃபர்ஸ்ட் செஷன்ல கேட்டோமே. அந்த சிம்சோன் அவனை சிக்க வைக்கிறதுக்கு பெலிஸ்தியர் எத்தனை பேரை சிம்சோன் கொண்டான். பெலிஸ்தியர் விட்டாங்களா? விடல. அவங்க திருப்பியும் எப்படி இவனை சிக்க வைக்கலாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த சூடு சொரண வெக்கம் மானம் ரோசம் ஒன்னும் இல்லாதவன் யாரு தெரியுமா? பிசாசு. அதான் ஒருத்தனை விட்டு ஆண்டவர் துரத்திட்டார்னா அது திருப்பி வந்து பார்க்குமா, இன்னும் ஏதாவது சேர் காலியா இருக்குன்னா போய் இன்னொரு 7 பேரை கூட்டிட்டு வருமா. சிம்சோன் பெலிஸ்தியரை அடிக்கிறான், ஒரு எலும்பை வச்சு அடிச்சு கதையை முடிக்கிறான். அதுக்கப்புறம் பிளான் பண்றாங்க இவனை எப்படி சிக்க வைக்கலாம். அப்பதான் ஒருத்தி மாட்டினான். அவள் வீட்டுக்கு சிம்சோன் போகும்போது வேதம் சொல்லுகிறது, அவள் வீட்டில் பதிவிருந்தார்களாம். அதன் அர்த்தம் என்ன? சிம்சோன் கண்ணுக்கு பெலிஸ்தியர் தெரியல, தெளிலால் மட்டும்தான் தெரிகிறா. ஆனா பெலிஸ்தியன் கண்ணுக்கு சிம்சோன் தெரிகிறான். இதுதான் பாவத்தினுடைய தந்திரம். பறவைகள் கண்ணியில் அகப்படுவது எப்படி தெரியுமா? அந்த பறவை கண்ணுக்கு கண்ணி தெரியாது. கண்ணி தெரியாத அளவுக்கு அந்த கண்களை கவரும்படியான தானியத்தினால அந்த கண்ணியை மூடி இருப்பாங்க. இன்னைக்கு நான் சிக்கிட்டேன். யோராம் வந்து வெளியே வரணும்னு தான் நினைக்கிறான், ஆனா சிக்கி கொண்டிருக்கிறான். சிக்கிட்டேன். அந்த ஒரு உணர்வு இருந்தா போதும் தம்பி, இன்னைக்கு கர்த்தர் ஒன்று வெளியே கொண்டு வருவார். சிலர் என்ன தெரியுமா, நாளைக்கு விட்டுறலாம். அப்படிலாம் விட முடியாது. ஆமே, அவர் எனக்கு இறங்கி என்னை மீட்டா மட்டும்தான் எனக்கு விடுதலை. ஆனா நான் உணரணும். எப்ராயிம் துக்கித்து புலம்பினது போல இன்னைக்கு இந்த நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆண்டவரே, நான் இங்கே உம்முடைய அடையாளத்திலும் வெளியே உலகத்தின் அடையாளத்திலும் அறியப்படுகிற நிலைமை இனி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் திருப்பி போடாத அப்பம் அல்லப்பா, நான் உபத்திரவத்தின் குகையிலே உமக்காய் தெரிந்தெடுக்கப்பட்டவன். எப்ராயிம் யாராயிருக்கிறான்?
ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்துல வருகிறான். ஆண்டவர், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? அவன் ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவன். அப்போ இயேசு சொல்றார், இங்க பாருப்பா, இந்த இதெல்லாம் நீ கற்பனைகளை கை கொண்டு இதன் வேதத்தின்படி நடந்தா நீ வந்துடுவ. அதனால அதெல்லாம் செய்யறேனே. இன்னும் அவனுக்கு அதுல ஒரு நிறைவு இல்லை. ஒரு காரியம் அவனை இடிச்சுட்டே இருக்கு. ஏனென்றால் அவன் என்ன வச்சுட்டான்னா, ஐஸ்வர்யம் இருப்பது பாவம் அல்ல, ஆனால் தன் இருதயத்தை அதன் மேல வச்சுட்டான். அதனால் அவனுக்கு வசனத்தின்படி நடந்தாலும் அவனுக்கு நித்தியத்தை குறித்த, அதாவது ஃபியூச்சரை குறித்த ஒரு நிச்சயமே இல்லாம இருந்தான். ஏன்னா இருதயம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். வேதம் அழகாய் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்ற, உன்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, உனக்குண்டான எல்லாவற்றை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னதும் 22வது வசனத்தை பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்போ 2 காரியம் இருக்கு. எப்ராயிம் துக்கத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பி புலம்புகிறான், இன்னொருத்தன் துக்கத்தோடு போயிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் இதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு போக போறீங்க? எத்தனை பேர் இதெல்லாம் விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வர போறீங்க? கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ஒரு கூட்டம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு போகும். தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு இந்த வளாகத்துக்குள்ள நான் எப்பவுமே இந்த சர்ச்சுக்குள்ள வருகிறவர்களை எப்படி பார்ப்பேன் என்றால், அந்த மேகத்துக்கு கீழே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று தான் பார்ப்பேன். பழைய ஏற்பாட்டிலே மீட்கப்பட்டவர்களை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தது போல, புதிய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்தார். இந்த மேகத்துக்கு கீழே, எங்க அக்னி ஸ்தம்பத்துக்கு கீழே வந்துட்டு நீ விடுதலை பெறாமல் எங்கிருந்து போக கூடாது. இல்லை, என்னால விட முடியாது, இந்த காரியத்தை விட முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நீ துக்கத்தோடு போக அல்ல. கர்த்தர் இந்த கனெக்ட்ங்கிற தலைப்புல கர்த்தர் உன்னை இங்க கொண்டு வந்து நிறுத்துவதற்கு, உன் கையை பிடிக்க அவர் கையை நீட்டிட்டார். நீ கை கொடுக்க இன்னும் தாமதிக்காது. உன் கரத்தை பிடிக்க அவர் ஏற்கனவே கையை நீட்டிட்டார்.